நம்மளுடைய சென்னையில விரைவில் தற்பொழுது மின்சார பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எப்படி சார்ஜ் போடுவாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா மின்சார பேருந்துகளுக்கு நம்மளுடைய பல கட்டமைப்புகள் செய்ய வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில் 5 பணிமனைகளை தேர்வு செய்து குறிப்பா பெரும்பாக்கம், வியாசார்பாடி இது மாதிரி 5 ஸ்டேஷன்ஸ்ல ஒரு ஸ்டேஷனுக்கு 30க்கும் மேற்பட்ட இது போன்ற சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் பொறுத்தளவுக்கு டைரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 240 கிலோ வாட் அளவுக்கு மின்சாரத்தை வந்து இது வந்து சர்க்குலேட் பண்ணும். அதாவது ஒரு பேருந்து 2 மணி நேரத்தில் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 250 யூனிட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஏன்னா டீசல், பெட்ரோலுடைய தேவைகளை நம்ம வந்து குறைக்கணும். அதே போல குளோபல் வார்மிங்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா குறிப்பா வாகனத்துல இந்த எரிபொருள் தேவையை குறைச்சு மின்சார வாகனங்களா, பேட்டரி வெஹிக்கிளா மாற்றணும் அப்படிங்கறதா இப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய மாற்றம். அந்த வகையில இப்போ நம்மளுடைய வியாசார்பாடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பிரம்மாண்டமான சார்ஜிங், இது பஸ்ஸுக்கான இது. நம்ம வழக்கமா சின்ன சின்ன கார், பைக் இதுக்கெல்லாம் பார்ப்போம். ஸோ பஸ்ஸுக்கானது பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பிளக் பாயிண்ட் இருக்கும். பஸ் வந்து இங்க பக்கத்திலே இருக்கு. ஸோ சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்திலே நிறுத்தி பஸ்ஸை வந்து நம்ம வந்து இயக்குற மாதிரி இங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சார்ஜிங்கை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட பஸ்ஸுக்கு ஒரு 300 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயன்படுத்துறதா இருந்தாலும், எப்படி நம்ம செல்போன்ல ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே நம்ம வந்து போனை வந்து திரும்பி சார்ஜ் போட்டுருவோமோ, அதே மாதிரி இது வந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ்க்கு வரும்பொழுதே உடனடியாக வந்து பஸ்ஸை வந்து இங்க கொண்டு வந்துருவாங்க. பொதுவா நம்மளுடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தளவுக்கு இப்போ இயங்கக்கூடிய பேருந்துகளை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு, அதாவது 8 to 10 சிங்கிள் அடிக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது கூடுதலா 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே இருக்கு. அதனால வந்து நமக்கு குறைந்தபட்சம் 10 சிங்கிள் வரைக்கும் நம்மளுடைய பஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க காலையில பஸ் ஒரு 6 மணிக்கு எடுக்கிறீங்க. ஸோ 250 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா 2 ஹவர்ல நீங்க திரும்பி சார்ஜ் பண்ணி இந்த பஸ் வந்து திரும்பி ஆப்ரேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிடும் சொல்றாங்க. ஏன்னா 240 கிலோ வாட்ஸ் அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 கன்னையும் வச்சு நீங்க கொடுத்து சார்ஜ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான வசதிகளோட தற்போது இந்த மின்சார பேருந்துகள் சென்னையில் இயக்கப்பட இருக்கிறது. இதே மாதிரி வந்து சென்னை மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு டெல்லியில, சண்டிகர்ல, அதே போல பாட்னா, மும்பை, பெங்களூர் இது போன்ற பல சிட்டிஸ்ல வந்து ஏற்கனவே வந்து இந்த மின்சார பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில சென்னையில குறிப்பா நம்மளுடைய மாநகராட்சி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்பட இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஏன்னா இந்த புவி சார்ந்த நலன்ல நம்மளுடைய முன்னெடுப்பும் தற்பொழுது இருக்கு அப்படிங்கறதுல நம்ம பெருமையான ஒரு நிகழ்வா பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.